ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமதிங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவசரமாக அதிரடியாக ஒரு சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன், அதுக்கப்புறம் கடுகு போட்டேன், கடலப்பருப்பு சேர்த்திட்டேன். கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தியே போட்டேங்க, எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்குங்கிறனால. அப்புறம் கொஞ்சமாக பட்டை, அப்புறம் 2 மொக்கு, அதுக்கு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி பழம் எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்களா, லைட்டாக ஐயில் வச்சுருந்தேன்னா கருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தில் எல்லாத்தையுமே கொட்டிட்டேங்க. அப்புறம் தக்காளி வணங்கணுங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டேன். தக்காளி நல்லாவே வணங்கிடும் உப்பு போட்டு வணக்கியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது ஒரு கை நம்ப கடலப்பருப்பு, நடக்கலை போட்டு செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால் நடக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. சோயாபீன்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு எடுத்து நம்ம எத்தனை டம்ளர் போடுறோமோ அத்தனை டம்ளர் அரிசிங்க போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் போட்டு விட்டேங்க. விசில் போட்டு விட்டதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இவருக்கு இருக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் சாப்பாடு செஞ்சு வைப்பா, நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னதுனால இந்த அவசரமாங்க நல்லா கூட இது செய்கிறத ஒரு நாளைக்கு எடுத்து வீடியோ போடுறேன். இது பொறுமை இல்லாத ஒரு அவசரமாக ஒரு அதிரடியான சாப்பாடு. ஆனால் செஞ்சது 25 நிமிஷம் தான். ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம எது அவசரமாக செய்கிறோமோ அதாங்க டேஸ்ட்டாக வருது. நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயாட்ட ஐயில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வாசி சூப்பராக இருந்துச்சு. உதிரியாக இருந்ததுங்க. வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கேரட் பீன்ஸ் போட்டிருந்தோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான். கேரட் பீன்ஸ் இல்லாதனால இது தக்காளி சாப்பாடு மாதிரி. நான் ஓகே தான், ஏதோ ஒரு சாப்பாடு நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னாரு. அப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா செல்ல திருப்புப்பா என்ன காட்டுங்க அப்படின்னுச்சு. காட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமதிங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவசரமாக அதிரடியாக ஒரு சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன், அதுக்கப்புறம் கடுகு போட்டேன், கடலப்பருப்பு சேர்த்திட்டேன். கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தியே போட்டேங்க, எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்குங்கிறனால. அப்புறம் கொஞ்சமாக பட்டை, அப்புறம் 2 மொக்கு, அதுக்கு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி பழம் எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்களா, லைட்டாக ஐயில் வச்சுருந்தேன்னா கருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தில் எல்லாத்தையுமே கொட்டிட்டேங்க. அப்புறம் தக்காளி வணங்கணுங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டேன். தக்காளி நல்லாவே வணங்கிடும் உப்பு போட்டு வணக்கியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது ஒரு கை நம்ப கடலப்பருப்பு, நடக்கலை போட்டு செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால் நடக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. சோயாபீன்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற